இந்த படத்தில் வந்து ஹீரோக்கள் ஷாம் நிகாம் அவருக்கு வந்து இது 25வது படம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தெளிவாக அழகாக நடிச்சிருக்காரு. நம்ம சாந்தனு அவர் நிறைய படங்களை நம்ம பார்த்துருந்தாலும் ஹீரோவே பார்த்துருக்கோம். ஆனால் அழுத்தமான கதாபாத்திரத்தில் பிரமாதம் நடிச்சிருக்க படம் இந்த படம். அவங்க 2 பேரும் நண்பர்கள். அவங்க வந்து தொழிலை தாண்டி என்ன பண்ணுறாங்க, பஞ்சமி ரைடர்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு கிராமத்தில் விளையாடக்கூடிய கபடி டீம் வச்சுருக்காங்க. பொழுதுபோக்காக விளையாடுவாங்க. சில வீக்கெண்ட்ஸில் வந்து கபடி போட்டிகள் நடக்கும், அதில் கலந்துக்குவாங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த ஊரில் வந்து கந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் நம்ம செல்வராகவன். அவருடைய தோற்றம் நடிப்பு எல்லாம் பிரமாதம். அவர் வந்து பக்காவாக அந்த கேரக்டரில் பொருந்துறாரு. முழுக்க முழுக்க கந்து வெட்டி கொடுத்து வாங்கிட்டு இருப்பார். அவர் கூட ஒரு டீம் வந்து கந்து வெட்டி கொடுத்து வாங்குறாங்க. அவர் கூட 2 டீம் வந்து கொடுத்து வாங்குறாங்க. இவங்க வந்து அவங்க ஒரு டீமை மெயின்டைன் பண்ணுறாங்க. செல்வராகவன் கோஷ்டி வந்து ஒரு டீமை மெயின்டைன் பண்ணுறாங்க. பொற்றாமரை அப்படிங்கிற பேரில் வந்து அந்த டீம் அவங்க. இப்போ வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ஷாம் நிகாம் சாந்தனு டீம் விளையாடுற டீம், இந்த டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, பஞ்சமி ரைடர்ஸ், இவங்க வந்து செல்வராகவனுடைய டீமை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. இது அவங்க வந்து இளைஞர்களுக்கு வந்து பெரிய உத்வேகமாக அமையுது. செல்வராகவனுக்கு வந்து ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவாக போகுது. நம்ம டீமை தோக்கச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு எழுறாரு. இப்போ அவர் யோசிக்கிறார் என்னன்னா, இந்த டீமில், அதாவது நம்ம பஞ்சமி ரைடர்ஸ் டீமில் வந்து யார் சிறப்பாக விளையாடக்கூடிய 2 பேர் ஷாம் நிகாம் சாந்தனு, இந்த 2 பேரையும் வாங்கிட்டா அந்த டீம் வந்து காலி. அவங்க 2 பேரையும் வாங்கிடும் அப்படின்னு சொல்லி விலை கொடுத்து வாங்குறார். எப்படி விலை போகிறாங்க, விலை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன, எந்த சூழ்நிலையில் காசை வாங்கிட்டு அந்த டீமுக்காக விளையாட போனாங்க, அதற்கு பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய பகை என்ன, அதற்கு பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய உணர்வுபூர்வமான வாழ்வியல் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையாக விரியுது.